வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற தகவல்களை வெளியிட வேண்டாம். விசாரணை குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த ஒரு அறிக்கையும் வழங்கவில்லை என தமிழக காவல்துறை தகவல். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் உள்ள ஞானசேகரனின் வீட்டில் SIT அதிகாரிகள் சோதனை. அட்டை பெட்டிகளில் ஏராளமான ஆவணங்களை அள்ளிச் சென்றனர். மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் லேப்டாப் சிக்கியதாக தகவல். 4 மணி நேரத்திற்கும் மேலாக சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த மாணவியின் உடல் வராக நதி அருகே உள்ள இடுகாட்டில் அடக்கம். கண்ணீர் மல்க பெற்றோர் உறவினர்கள் அஞ்சலி. விக்கிரவாண்டி தனியார் பள்ளி முதல்வர் தாளாளருக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். LKG குழந்தை உயிரிழப்பு குறித்து மருத்துவமனையில் நேரில் விசாரணை மேற்கொண்ட பின்னர் நீதிபதி உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் LKG குழந்தை உயிரிழந்த விவகாரம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பள்ளியின் முதல்வர் தாளாளர் ஆகியோரிடம் நீதிபதி சத்யநாராயணன் நேரில் விசாரணை. விழுப்புரம் பள்ளி சிறுமி உயிரிழந்த வழக்கில் தனியார் பள்ளி ஆசிரியைக்கு நீதிமன்ற காவல். வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. விருதுநகர் சாத்தூர் அருகே பொம்மையாபுரம் பகுதியில் பட்டாசு ஆலையில் விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. லைன் உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்ட ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் நிவாரணம். காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவு. பட்டாசு ஆலை பாதுகாப்பில் திமுக அரசு தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்படுவதாக EPS குற்றச்சாட்டு. பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை இனியாவது அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழாமலர் வெளியீடு. சென்னை தலைமை செயலகத்தில் மாநாடு மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். ஆவடியில் அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் குடும்பத்திற்கு வீட்டுமனை பட்டா. சிறுமி தானியாவின் குடும்பத்தாரிடம் ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா என CPM மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பிய விவகாரம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்தது கடந்த ஆட்சி காலம் என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம்.
மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் ஆட்டு மந்தையில் அடைக்கப்பட்டதாக எழுந்த புகார். ஆடு கொட்டகை வேறு, குஷ்புவை கைது செய்து வைத்திருந்த இடம் வேறு என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். ஆடு ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க, இவங்களும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் அவர்கள் சராசரியாக கணக்கிட வேண்டும். ஆகவே திடீர் போராட்டத்தால், அதுவும் பெண்கள் என்பதால் எங்கு இடவசதி இருக்கின்றதோ அங்கு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்று சிறைக்கெல்லாம் அனுப்பாமல் அங்கேயே ஜாமீனில் விடுவித்து விடுகிறார்கள். ஆகவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துவிட்டேன் என கனிமொழி விளக்கம். யார் அந்த சார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. யார் அந்த சார் அப்படிங்கறத பெரிய டென் பண்றாங்க எதிர்கட்சிகள். இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் அந்த சார் அப்படிங்கறது சந்தேகம் இருக்கு. அது பெண்ணுடைய பார்வையில இருந்து அந்த யாருங்கிறது வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறத வழி. அந்த பெண் எப்படிங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் அந்த போன் அப்போ ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம், அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம். தேசிய சந்தைப்படுத்துதல் கொள்கை வரைவு அறிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். ஈரோட்டில் நடந்த காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 17ஆம் தேதி அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஏற்கனவே ஜனவரி 14, 15, 16ஆம் தேதிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் கடும் சேதத்தை எதிர்கொண்ட நிலையில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழில் வெளியீடு. அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை ஆண்டின் முதல் 3 மாதங்களில் விழா நடத்திட தமிழக அரசு உத்தரவு. கந்துவட்டி புகாரில் நாகர்கோவில் காசிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. அவரது தந்தை தங்கபாண்டியனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற பரபரப்பு தீர்ப்பு. பாளையங்கோட்டையில் அரசு பேருந்தில் மாணவர்கள் ஏறுவதற்குள் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். மாணவர்கள் சாலையில் விழுந்த பதைபதைப்பூட்டும் காட்சி. பொள்ளாச்சியில் தனியார் தொழிற்சாலை கட்டுமான பணியின் போது சுவர் சரிந்து விழுந்த விபத்தில் வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் பலி. விபத்து நடந்த இடத்தில் பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் நேரில் ஆய்வு. தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில் 12 காளைகளை அடக்கிய மதுரையை சேர்ந்த ஸ்ரீதர் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு. 9 காளைகளை அடக்கிய புதுக்கோட்டையை சேர்ந்த மாடுபிடி வீரர் சிவாவுக்கு 2ஆம் பரிசு அறிவிப்பு. தூத்துக்குடி அருகே மண் பானைகளில் பொங்கலிட்டு கொண்டாடிய வெளிநாட்டினர். வேஷ்டி சேலை அணிந்து அசத்தல். டெல்லியில் 5 நாட்கள் நடைபெறும் 2025ஆம் ஆண்டிற்கான கிராமப்புற இந்தியா திருவிழா. பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி.
கிராமப்புற மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை வழங்குவதே அரசின் நோக்கம். கிராமங்களில் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்தும் செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. சாதியின் பெயரால் ஒரு சிலர் சமூகத்தில் விஷ விதைகளை தூவி வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி. பாஜகவின் சுயநலத்தால் மணிப்பூரில் 600 நாட்களுக்கும் மேலாக பற்றி எரிகிறது. பிரதமர் மோடி இதுவரை அங்கு செல்லவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 29 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. புதுடெல்லி தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து களம் காண்கிறார் பாஜகவின் பர்வேஷ் வர்மா. கல்காஜி தொகுதியில் முதலமைச்சர் அதிஷிக்கு எதிராக ரமேஷ் பிதூரி என்பவரை களம் இறக்குகிறது பாஜக. விவசாயிகளின் போராட்டத்தை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும். மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் மல்யுத்த வீரரும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான பஜ்ரங் புனியா. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பத்திரிகையாளர் முகேஷ் சந்திரகர் மர்மமான முறையில் உயிரிழந்ததன் எதிரொலி. ராய்ப்பூர் ஆளுநர் மாளிகை நோக்கி பத்திரிகையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணி. புஷ்பா 2 திரைப்படத்தை பார்க்க வந்த ரசிகை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம். ஜாமீன் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து ஹைதராபாத் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆவணங்களை நேரில் சமர்ப்பித்தார் நடிகர் அல்லு அர்ஜுன். சிட்னி டெஸ்ட் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்களை இழந்து 141 ரன்கள் சேர்ப்பு. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியாவை விட இந்திய அணி 145 ரன்கள் முன்னிலை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.